போதைப்பொருள் பயன்படுத்திய புகாரில் பிரபல நடிகர் ஒருவரிடம் சென்னை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்கிட கேட்கலாம். கதிரவன் வணக்கம், விவரங்களை சொல்லலாம். போதைப் பொருள் பயன்படுத்தியதாக பிரபல நடிகரிடம் தனிப்படை போலீசார் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த நடிகருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு ரத்த மாதிரிகளும் எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் போதைப் பொருள் பயன்படுத்தினாரா என்ற கோணத்தில் இந்த விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நுங்கம்பாக்கத்தில் ஒரு பப்பில் நடைபெற்ற மதுபான கூடத்தில் நடைபெற்ற தகராறில் அதிமுக ஐடி விங்கில் இருந்த பிரசாத் என்பவர் கைது செய்யப்பட்டார். பின்பு அவர் ஐடி விங் பொறுப்பிலிருந்து நீக்கப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டது. இவரிடம் விசாரணை நடத்தப்பட்ட போது இவர் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டு இவர் போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதும் இந்த பப்பு போன்றவற்றில் வரக்கூடிய நண்பர்களுக்கு இவர் போதைப் பொருள் சப்ளை செய்ததாகவும் புகார்கள் எழுந்தது. இவரின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தற்போது இந்த நடிகரிடம் விசாரணை மற்றும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இவரிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தனிப்படை போலீசார் கிழக்கு மண்டல இணை ஆணையரின் தனிப்படை போலீசார் 2 ஆப்பிரிக்க நாட்டவர் உள்ளிட்ட 2 நபர்களை கைது செய்தார்கள். அவரிடம் 14 கிராம் கொக்கைன் போதைப் பொருளையும் பறிமுதல் செய்தார்கள். ஆப்பிரிக்க நாட்டவருக்கு கொடுத்த பெங்களூரிலிருந்து சப்ளை செய்வதாகவும் அதனை சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வாங்கி பல்வேறு நபர்களுக்கு விற்பனை செய்வதாகவும் அந்த நபர் தான் பிரசாத்துக்கும் அந்த கொக்கையின் போதைப் பொருளை விற்பனை செய்வதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்த 2 நபர்களையும் பொறி வைத்து போலீசார் கைது செய்தார்கள். மேலும் பிரசாத்திடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் தற்போது இந்த பிரபல தமிழ் நடிகரிடம் விசாரணை நடத்தப்பட்டு அவரிடமிருந்து ரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதனைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அவர் போதைப் பொருள் பயன்படுத்தினாரா என்பது ரத்த பரிசோதனைக்கு பிறகே தெரிய வரும் என்பதும் தற்போது பிரசாத் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இவருடைய விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் இது தொடர்புடைய மேலும் சில சிக்கக்கூடும் என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.